இன்றைக்கி ஒரு க்ரானிக் பட் இம்பார்ட்டண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா anal fistula. Fistula usually starts because of a pimple in the wrong place. Hi, I am Dr. Prashant Nagarajan, robotic and colorectal surgeon. I practice at Apollo Hospitals, Chennai. I deal with problems related to the colon, rectum and anus, including piles, fistula, fissure, and rectal and colon cancers. Fistula அப்படினா என்னன்னா, it is a small tunnel between your inside of the anus and the skin outside. இந்த fistula எதனால ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட anusல இருக்க இன்னர் லைனிங்ல இருக்க சில கிளாண்ட்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுனால ஸ்டார்ட் ஆகிறது. அந்த இன்ஃபெக்ட் ஆன கிளாண்ட் ஒரு பஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது வெளியே வரதுக்கு இடம் இல்லாமல் ஸ்கின் பக்கமாக வெடித்து வெளியே வர்றது தான் ஏனல் ஃபிஸ்டுலா. ஸோ இந்த ஏனல் ஃபிஸ்டுலாவில் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தெர் வில் பி ரிகரண்ட் பெயின் அரௌண்ட் தி ஏனல் ரீஜியன். ப்ளஸ் அந்த ஏனல் ரீஜனை சுற்றி ஏதாவது ஒரு இடத்துல பஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது, இல்லை சம்டைம்ஸ் அண்டர்வேரில் ஸ்டெய்னிங் மட்டும் இருக்கிறது. யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஃபீவர் சம்டைம்ஸ். இந்த ஃபிஸ்டுலான்ற அப்நார்மல் டனல் ஒரு வாட்டி இன்ஃபெக்ட் ஆகும் போதும் உங்களுக்கு சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு அது வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த ஃபிஸ்டுலா சிம்டம்ஸை ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணாலும் எம்பாரஸ்மெண்ட்னால ஒரு டாக்டர் போய் பார்க்கறதே கிடையாது. நிறைய பேர் பைல்ஸ்ன்னு நினச்சிட்டு அதை அப்படியே விட்டுறாங்க. நிறைய பேர் அது அதுவாகவே சரியாயிடும், இது ஒரு ஸ்கின் பாயில் மாதிரி தான் சொல்லிட்டு எதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுறாங்க. பட் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது இட் கேன் பி ட்ரீட்டட் ஒன்லி வித் சர்ஜரி. இந்த ஃபிஸ்டுலாக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் டிலே பண்ணுறதுனால ஒரு சிம்பிள் ஃபிஸ்டுலாவாக இருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவாக மாறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இந்த சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலானா என்ன? அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஸ்டுலான்ற டனல் எதெல்லாம் கிராஸ் பண்ணி வெளியே வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிஸ்டுலான்ற டனல் உங்களோட இன்னர் லைனிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்கின் வரைக்கும் வரதுக்குள்ள வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸை கிராஸ் பண்ணி தான் வெளியே வரணும். அந்த ஃபிஸ்டுலா சிம்பிள் ஃபிஸ்டுலாவா இல்லை காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவான்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் த இன்வால்வ்மெண்ட் ஆஃப் மசில்ஸ். மசில்ஸ்னால் என்ன? அதாவது இந்த ஏனஸ் ரீஜனில் இன்டர்னல் மசில், எக்ஸ்டர்னல் மசில்னு ரெண்டு மசில்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு மசிலில் த எக்ஸ்டர்னல் மசில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் டு ஹோல்ட் யுவர் மோஷன். ஸோ இந்த ஃபிஸ்டுலா ட்ராக்ட் நிறைய மசில்ஸை இன்வால்வ் ஆகி வெளியே வருது அப்படின்னாக்கா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலான்னு சொல்லலாம். இந்த ஃபிஸ்டுலா ட்ராக்ட் மசில்ஸை நிறைய இன்வால்வ் பண்ணல அப்படின்னா அதை சிம்பிள் ஃபிஸ்டுலான்னு சொல்லலாம். இந்த ஃபிஸ்டுலாவை எப்படிலாம் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு டாக்டர் அந்த இடத்த கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கறது. செகண்ட், அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது. யூஸ்வலி அந்த ஓப்பனிங்கில் ஒரு மருந்து போட்டு அதை எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. தேர்ட், எம்ஆர்ஐ ஃபிஸ்டுலோகிராம். மசில்ஸ் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கு, இந்த ட்ராக் எங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு எம்ஆர்ஐ ஃபிஸ்டுலோகிராம் இஸ் a very important tool. ஒன்ஸ் ஃபிஸ்டுலா டயக்னோஸ் ஆனதுக்கு அப்புறம் you will be advised to undergo surgery. ஃபிஸ்டுலானா கண்டிப்பா சர்ஜரி பண்ணி தான் ஆகணுமா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், ஃபிஸ்டுலானா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபிஸ்டுலாக்கு என்ன மாதிரி சர்ஜரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are various procedures like fistulotomy, fistulectomy, lift, waft அப்படின்னு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபிஸ்டுலானா இமிடியேட்டா சர்ஜரி தான் பண்ணி ஆகணுமா? நோ, ஃபிஸ்டுலானா உடனே சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் அட் சம் பாயிண்ட் யூ வில் நீட் தட் சர்ஜரி. பட் ஆனால் உங்களுக்கு அக்யூட் ஃபேஸ் இருந்தது, அக்யூட்டா இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்லை ஆப்சஸ் இருக்குன்னா யூ மே நீட் எமர்ஜென்சி சர்ஜரி. ஃபிஸ்டுலாவை ட்ரீட் பண்ண முடியுமா? எஸ், ஃபிஸ்டுலா கேன் பி கம்ப்ளீட்லி ட்ரீட்டட் அண்ட் கியூர்ட். பட் ப்ராட்லி உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் சர்ஜரி தான் பாசிபிள். ஒன்று, இந்த ஃபிஸ்டுலா ட்ராக்டை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி விடுறது. செகண்ட், இந்த ஃபிஸ்டுலா ட்ராக்டை கம்ப்ளீட்டாக எடுத்து விடுறது. அஃப்கோர்ஸ் இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் லைக் லேசர் ட்ரீட்மெண்ட், வீடியோ அசிஸ்டட் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கு. We will go into the details in a next video. ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணும்போது ஒன் இம்பார்ட்டன்ட் கன்சர்ன் இஸ் யுவர் மசில்ஸ். அந்த மசில்ஸை டேமேஜ் பண்ணாமல் இந்த ஃபிஸ்டுலா ட்ராக்டை நம்ம எடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த சிம்பிள் ஃபிஸ்டுலாஸ்க்கு ஒரு சிம்பிள் சர்ஜரி லைக் ஃபிஸ்டுலாட்டமி இஸ் இன் அ. ஃபிஸ்டுலாட்டமினா என்னன்னா, இந்த ட்ராக்டை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விடுறது. பேசிக்லி ஒரு டனல் மாதிரி இருக்கிறத நம்ம ஒரு கெனாலா மாத்துறது தான் ஃபிஸ்டுலாட்டமி. இதுல காம்ப்ளெக்சிட்டி வரதே எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலால தான். பிகாஸ் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலா எல்லாமே இந்த மசில்ஸை கிராஸ் பண்ணி போறதுனால நம்மளால ஈஸியா அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட முடியாது. அந்த மசில்ஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டாக்க யூ வில் லூஸ் த கண்ட்ரோல் to hold your motions. அந்த மாதிரி complex fistulasக்கு we have lot of other procedures like sit-on, lift, waft and other things. இந்த procedures-லாம் என்னென்ன டீடைலா we'll see in another video. நிறைய பேர் ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அது திரும்ப வருமான்னு கேட்பாங்க. சிம்பிள் ஃபிஸ்டுலாஸை ஒரு வாட்டி ட்ரீட் பண்ணியாச்சு அப்படின்னா அது திரும்ப வரதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. அன்ஃபார்ச்சுனேட்லி காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாஸ் திரும்ப வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் நாட் மோர் தென் 10 to 15%. பேசிக்கலி ஃபிஸ்டுலாங்கிறது ஒரு க்ரானிக் ப்ராப்ளம். பட் அதை ப்ராப்பரான டைமில் நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா அதோட காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆக சர்ஜரியும் டிஃபிகல்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ whenever you feel you have some problem like this, consult an expert immediately and seek proper care. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா without any embarrassment immediately seek doctor's advice.